ஓகே. ஸோ ஜியாகிரஃபி சரிங்களா? சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் மட்டும் சரிங்களா? ஸோ எர்த்து ஜியாகிரஃபின்னு என்ன, எர்த்தோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி படிக்கிறது தான் உங்களுக்கு என்ன ஜியாகிரஃபி சரிங்களா? ஸோ ஜியாகிரஃபி இஸ் நாட் ஏ சிம்பிள், இட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் காம்பவுண்ட். இது வந்து யார் சொன்னா, எரோஸ்தனிக் சொல்லியிருக்காரு சரிங்களா? நீங்க அந்த 1 மார்க் பிடிஎஃப் இருக்குல்ல, அது ஜியாகிரஃபி இருக்குல்ல, இல்ல இதுல ஹேண்ட் ரிட்டன்ல ஜியாகிரஃபி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க கையில, அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி போகுதுன்னு பாத்துக்கோங்க. அந்த இதுல டெலிகிராம் குரூப்ல இது பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா? இப்ப பாருங்க, கேலக்ஸி, நம்ம யூனிவர்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியால் ஆனது. ஒவ்வொரு கேலக்சிலுமே பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். ஸ்டார்ஸ்க்கு வந்து வித் செவரல் பிளானட்ஸ் இருக்கும். நம்மளோட ஸ்டார் யாரு? சன்னு. புரிஞ்சுங்களா? அவரோட நம்மளோட கேலக்சியோட பேரு மில்கி வே கேலக்சி சரிங்களா? கேலக்சி என்னது? இட் இஸ் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் கேஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த சோலார் சிஸ்டம் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து கேனிஸ் மேஜர் டாப் கேலக்சி வந்து க்ளோசஸ்ட் கேலக்சி டு அஸ் சரிங்களா? ஜியாகிரபிக்கு மற்றது இல்ல. பார்ட் 1 மிஸ் ஆயிடுச்சா? நான் செக் பண்றேன் சரிங்களா? நம்மளோட பக்கத்துல இருக்கிற கேலக்சி என்னது? கேனிஸ் மேஜர் டாப் கேலக்சின்னு சொல்லுவாங்க. அது ஆண்ட்ரோமேடான்னு சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுல்ல 1 மார்க்ல, ஆண்ட்ரோமேடா பக்கத்துல இருக்க ப்ராக்சிமா சென்சாரி பார்த்தோம்ல, அதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம சன் தான் நம்மளோட ஸ்டார் சரிங்களா? சோலார் சிஸ்டம், அதுல ஒன் ஆஃப் த பிளானட் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட சன்ல வந்து 91% ஹைட்ரஜன் தான் இருக்கு, 8.8 ஹீலியம் சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு 99.85 வந்து மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் இதுலயே அடங்கிடும் உங்களுக்கு சரிங்களா? ஸோ நம்ம சன்ல இருந்து என்னது, கிவ்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலியமா தான் வந்து வெளியே வருது எனர்ஜி. சன்ல இருந்து எப்படி எனர்ஜி வெளியேதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். சேட்டலைட் என்னன்னா எனி மூன், பிளானட் ஒரு மிஷின் ஸ்பேஸ் தட் மூவ்ஸ் அரௌண்ட் த பிளானட் ஒரு ஸ்டார். ஒரு பிளானட் சுத்துறதோ இல்ல ஸ்டாரை சுத்தியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து போச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், சேட்டலைட் சொல்லுவோம். அது மூணாவா இருக்கலாம், பிளானட்டா இருக்கலாம், ஒரு மிஷினா இருக்கலாம். எல்லாத்துக்கும் பேரும் சேட்டலைட் தான். சேட்டலைட்னு என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம மெஷின் மட்டும் தான் சேட்டலைட் நம்ம நினைச்சிருப்போம், அது தப்பு. மூணும் ஒரு சேட்டலைட் தான், பிளானட்டும் ஒரு சேட்டலைட் தான் சரிங்களா? எனி மூன், பிளானட் ஒரு மிஷின் இன் ஸ்பேஸ் தட் மூவ்ஸ் அரௌண்ட் த பிளானட் ஒரு ஸ்டார். ஒரு பிளானட்டையோ ஸ்டாரையோ இப்போ நம்ம எர்த்தை என்னெல்லாம் சுத்தி வருதோ அதெல்லாம் சேட்டலைட்னு சொல்லலாம் சரிங்களா? ஸோ எர்த்தை வந்து ஒரு மிஷின் சுத்தி வருது அப்படின்னா அது சேட்டலைட். எர்த்தை வந்து ஒரு மூன் சுத்தி வருது அப்படின்னு சொன்னா அது சேட்டலைட். எர்த்தை வந்து இன்னொரு பிளானட்டே சுத்தி வருது அப்படின்னு சொன்னாலும் அது சேட்டலைட் தான். ஏன் 8 பிளானட் தான் இருக்கு? 9 பிளான் நாங்க படிக்கும் 9 பிளானட் இருந்துச்சு, அப்புறமேட்டு தான் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஆமா, அஸ்ட்ரானமிக் இந்தியன் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் பிளேஸ் பிளானட்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் விதிக்கிறாங்க அப்படின்னா, இட் மஸ்ட் பி இன் ஆர்பிட் அரௌண்ட் த சன். சன்னை சுத்தி அது போகணும். ஆர்பிட்னா சுற்றுவட்ட பாதை. இட் மஸ்ட் பி லார்ஜ் எனஃப் தட் இட் டேக்ஸ் ஆன் நியர்லி ரவுண்ட் ஷேப். அது வந்து வட்டமா இருக்கிற மாதிரி, முழுசா வட்டம் தேவையில்லை, ஓரளவுக்கு வட்டமா இருக்கிற மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி அது சுத்தும் போது பக்கத்துல எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. அதோட பாதை வந்து எந்த தடங்கள் இல்லாம இருக்கும். அப்பதான் என்ன செய்ய முடியும், இந்த 3 கண்டிஷனும் முழுமையா ஆனா மட்டும் தான் அது பிளானட்டா சொல்லப்படும். ப்ளூட்டோ வந்து நம்ம 2006ல வந்து டார்க் பிளானட்டா வந்து சொல்லிட்டோம். ஏன் அப்படி சொன்னா அது 3வது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. 3வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால வந்து ப்ளூட்டோவை என்ன செய்யணும், தரம் தாழ்த்திட்டோம் சரிங்களா? இது வந்து கூப்பியர் பெல்ட்ல இருக்கு சரிங்களா? ஸோ இதுதான் கூப்பியர் பெல்ட் சரிங்களா? இது கூப்பியர் பெல்ட். இது ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஜூபிட்டருக்கு மார்ஸுக்கு நல்ல ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கு சரிங்களா? இதெல்லாம் சயின்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். சயின்ஸ்ல தான் வருது பார்ட். கேலக்ஸி அதெல்லாம் சயின்ஸ்ல வருதா ஜியாகிரபி? ஜியாகிரபி ஜியாகிரபியில ஃபர்ஸ்ட்லயே வந்துடுது. ஓகே ஓகே. சோஷியல் சயின்ஸ்ல வரும் உங்களுக்கு, 6th 10th சோஷியல் சயின்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் 11th 12th தனியா பிரிச்சிருப்பாங்க ஜியாகிரபின்னு சொல்லிட்டு. பாருங்க, கூப்பியர் பெல்ட்ல வந்து என்ன கண்டெய்னர் இருக்கும், இதான் கூப்பியர் பெல்ட். இதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்னர் எட்ஜ் ஆஃப் கூப்பியர் பெல்ட் பிகின்ஸ் அட் நெப்டியூன்ல இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா? அப்புறம் ப்ளூட்டோ வரைக்கும் இருக்கு
சரிங்களா? 100 கிலோமீட்டர், சரிங்களா? 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்க வந்து ஐசி பார்டர் டார்க் பிளானட் தான் இருக்கும். டார்க் பிளானட்னா ஏற்கனவே சொன்னது. அந்த 3 கண்டிஷன் ஆகாத பிளானட்ட டார்க் பிளானட்னு சொல்லிருவாங்க. சரிங்களா? ஸோ குப்பர் பெல்ட்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். Asteroid belt வந்து formed probably due to the reason that not all dust and rocks were pulled together by gravity into planets. முன்னாடி வந்து நம்ம பிக் பேங் சொல்லுவாங்க, பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. வெடிச்சோன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? எல்லாம் சிதறும். சிதறுன கல்லு இதெல்லாம் இருக்குல்ல, டஸ்ட் இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து பிளானட்டா உருவாகும். சரிங்களா? அப்படி பிளானட்டா உருவாகாம சில விஷயங்கள் கிடக்கும்ல, சுத்திட்டு இருக்கும்ல, அதுதான் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கும் அது. சரிங்களா? அது நிறைய சேர்ந்து இருக்குது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்ட்னா there are numerous low rocky and airless leftovers which moves around the sun and also called minor planets and planetoids. சரிங்களா? இந்த மாதிரி சொன்னேன்ல, இதெல்லாம் சன்ன சுத்திட்டு இருக்கும். அது வந்து ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அது பிளானட்டாய்டுன்னு சொல்லுவாங்க, மைனர் பிளானட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொன்று வந்து 10 மீட்டருக்கு அதிகமா இருக்கும் உங்களுக்கு. Ceres was the largest asteroid, but it's not so now. In 2006, Ceres was promoted as a dark planet by the International Astronomical Union. சரிங்களா? இப்போ என்னது ப்ளூட்டோ தான் நினைக்கிறது. வரும் ப்ளூட்டோ, எரிஸ், செரஸ். ப்ளூட்டோ தான் பெருசு. எரிஸ் வந்து செகண்ட் டார்க் பிளானட், செரஸ் வந்து தேர்டு டார்க். சரிங்களா? ஸோ எரிஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, டார்க் பிளானட். செரஸ்ங்கிறது டார்க் பிளானட். அடுத்து காமட்ஸ். காமட்ஸ் என்ன எரி எரி நட்சத்திரம் சொல்றாங்களா அந்த மாதிரி. சரிங்களா? தீஸ் ஆர் பால் ஆஃப் ராக் அண்ட் ஐஸ் தட் க்ரோ டைல்ஸ் அஸ் தே அப்ரோச் தி சன். இது வந்து என்ன உங்களுக்கு வெளியில இருந்து வருது. சரிங்களா? இது வந்து ஐஸ் கட்டியாகவும் இருக்கும், ஐஸ் கட்டியா இருக்கும். சரிங்களா? அந்த ஐஸ் கட்டியில என்ன இருக்கும்? கேஸ் இருக்கும், கல்லு எல்லாம் சேர்ந்தா இருக்கும். அது இங்க வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? சூரியன் பக்கத்துல அந்த வெளிச்சத்தினால, சூரியனோட வெப்பத்தினால கேஸ் பத்திக்கிட்டு எரியும். சரிங்களா? பத்திக்கிட்டு எரியும் போது நம்மளுக்கு வந்து என்னது ஒரு எரிக்கல் மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? எலிப்டிக்கல் ஆப்ஜெக்டா இருக்கும். as comet heat up gas and dust are expelled and trail behind them. கேஸ் வந்து என்ன ஆகும் இங்க? இது ஃபுல்லா வந்து எரிஞ்சிட்டு கேஸ் வெளியே போகுது. சன் illuminates the trail and causing to glow. சரிங்களா? அதோட வாழை வந்து சன் வந்து ஹீட் ஆக்கி அது வந்து ஒளிமயமாக்குது. சரிங்களா? அதனால எரிக்கல் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதே மீட்டராய்ட்ஸ். மீட்டராய்ட்ஸ் ஆர் ஸ்மால் பார்ட்டிகல் ஃப்ரம் அன் ஆஸ்ட்ராய்ட் ஆர் காமெட். ஆஸ்ட்ராய்டோடும் காமெட்ல இருந்து வரக்கூடிய சின்ன பார்ட்டிகல் உணர்ந்தது. இதுல வந்து என்னது? லம்ப் ஆஃப் ராக் ஆர் அயன் தட் ஆர்பிட் சன். சன்னை சுத்திட்டு இருக்கும். அது என்ன ஆகும் அப்படி சொன்னா நம்ம அட்மாஸ்பியருக்கு வரும் நமக்குள்ள. அப்ப என்ன ஆகும் அப்படி சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்மாஸ்பியர்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. தடிமனான லேயர்ஸ், நிறைய கேஸஸ் எல்லாமே இருக்கு. உள்ள பிச்சுக்கிட்டு வரும்போது சிலதெல்லாம் வந்து எரிஞ்சு வெடிச்ச உண்மை இல்லாம போயிடும். அதை தாண்டி பெருசா வந்து நம்மள்ட்ட எல்லா அட்மாஸ்பியரையும் தாண்டி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கல் கீழே விழும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு மீட்டராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழே விழுகுதுல எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு கல்லு மேல இருந்து வருது. சரிங்களா? வெடிஞ்சிட்டே வரும் உங்களுக்கு கல் எல்லாம். சரிங்களா? இங்க ஒவ்வொரு அட்மாஸ்பியர்லயும் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்ல ஒரு கல் வந்து எல்லா எதிர்ப்பு தாண்டி விழுந்த கல்லு தான் இங்க விழுந்திருக்கு மகாராஷ்டிரால. விழுந்தோடனே குளம் குளமா மாறிடுச்சு. சரிங்களா? அந்த பள்ளமா மாறிடுச்சு. நாள் போக 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 என்ன ஆகுது? மழை பெஞ்சு அது வந்து ஏரியா மாறிடுச்சு. இதுக்கு லைக்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு? திஸ் லேக் இஸ் ஃபார்ம்டு வென் எ மீட்டராய்ட் ஹிட் இந்தியா தி பிளேஸ் ஆஃப் மகாராஷ்டிரா 52,000 இயர்ஸ் ஆகும். 52,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டராய்ட் வந்து அடிச்சனால உங்களுக்கு உருவான பள்ளத்துல வந்த நீர் தான் வந்து லோனார் லேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆஸ்ட்ராய்ட் என்ன? நியூமரஸ் ராக்கி அண்ட் ஏர்லெஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் மூவ் அரவுண்ட் தி சன் இன் எலிப்டிக்கல் பாத்ல போகக்கூடியது. காமெட்ஸ் என்னது? டர்ட்டி ஸ்பேஸ் ஸ்னோபால் இது. ஆஃப் மோஸ்ட்லி ஐஸ் அண்ட் டஸ்டா இருக்கும். இது வந்து ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் தேன் ஆஸ்ட்ராய்ட். ஆஸ்ட்ராய்டோட எலிப்டிக்கலா வந்து சுத்தும். மீட்டராய்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரூ ஸ்பேஸ் ராக்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். சரிங்களா? சோலார் சிஸ்டம் சுத்திட்டு இருக்க ராக்ஸ். இது வந்து சன்னை சுத்திட்டு இருக்கும். சரி, ஒண்ணுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அது டெரஸ்ட்ரியல் பிளானட், ஜோவியல் பிளானட். சரிங்களா? சன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட். அதுக்கு தூரமா இருக்கிறதுலாம் ஜோவியல் பிளானட் சொல்லுவாங்க. சரிங்களா? இது க்ளோசஸ்ட் விசினிட்டி ஆஃப் பேரண்ட் ஸ்டார். இந்த சோலார் விண்ட் இஸ் மோர் இன்ஸ்டன்ட். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் விண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நாங்க இங்க கேஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் வந்து எரிச்சிட்டு தள்ளி விட்டுரும். சரிங்களா? ஸ்மால் அண்ட் லோயர் கிராவிட்டி குட் நாட் ஹோல்ட் எஸ்கேப்பிங் கேஸ். சரிங்களா? இங்க கிராவிட்டி வந்து அந்த கேஸ் பிடிச்சி வைக்காது. சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து கேஸ்லெஸ்ஸா இருக்கும் நம்ம. சரிங்களா? இங்க ஜோவியன் பிளானட் பாத்தீங்கன்னா தே ஃபார்ம் குவைட் டிஸ்டன்ட், ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க வந்து சோலார் வந்து அதிகமா போய் சேராது, இன்டென்ஸா இருக்காது. ஸோ வந்து லார்ஜர் இன் சைஸா இருக்கும். டெரஸ்ட்ரியல் பிளானட்டோட லார்ஜா இருக்கும். சோலார் விண்ட்னா என்னது? இது ஸ்ட்ரீம் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அங்க என்ன பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கிருந்து வெளியே வரும். அட்மாஸ்பியர்ல இருந்து. சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனா வெளியே வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன கொஸ்டினா கேட்பாங்க. இன்னர் பிளானட்ஸ்னா மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அவுட்டர் பிளானட்ஸ் ஜோவியன் பிளானட் சொல்லுவாங்க. இட்ஸ் 99% மாஸ் இங்க தான் இருக்கு. ஜூபிட்டர், சாட்டர்ன், உரனஸ், நெப்டியூன். சரிங்களா? இன்னர் பிளானட்ஸ்ல க்ளோஸ்லி ஸ்பேஸ் ராக்கி அண்ட் டெரஸ்ட்ரியல் மெட்டல்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா கேஸ் ஜெயின்ஸ், ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் இருக்கும். ஐஸ் ஜெயின்ஸ் வந்து வாட்டர், அமோனியம், மீத்தேன் இருக்கும் இங்க. இதுல யுரேனியஸ், நெப்டியூன்ல என்ன அதிகமா இருக்கும்? வாட்டர், அமோனியம், மீத்தேன். சரிங்களா? இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க.
கேஸ்ல வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன் கேஸ் ஜெயின்ட்னு சொல்லுவாங்க. இங்க ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்கும். மிச்ச எல்லாத்துலயும் இருக்கும். மெர்க்குரியில நோ மூன், ஸ்மாலஸ்ட். இது வந்து சுத்தி வரக்கு என்னது 88 நாள் ஆகும் சூரியனை சுத்தி வரக்கு. சரிங்களா? ஒரு வருஷம். இதுவும் 1 இயர்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்கு. இங்க வீனஸ் பாத்தீங்கன்னா நோ மூன், இதுக்கு நோ மூன் கிடையாது. ஹாட்டஸ்ட் பிரைட்டஸ்ட் பிளானட், மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் சொல்லுவாங்க. எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து 225 டேஸ் ஆகும் மூணு இதை சுத்தி வரக்கு, சன்னை சுத்தி இருக்கு. அடுத்து என்ன, இடத்துக்கு வந்து ஒரு மூன் தான் இருக்கு. ப்ளூ பிளானட் சொல்லுவோம். சப்போர்ட் லைஃப் இருக்கு. 365 டேஸ் இருக்கு. மார்ஸ் பாத்தீங்கன்னா 2 மூன் இருக்கு. ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் மவுண்டைன் பாத்தீங்கன்னா மார்ஸ்ல ஒலிம்பஸ் மவுண்டைன், ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. மவுண்டைன்ஸ் இது 688 டேஸ் ஆகுது. ஜூபிட்டர் பாத்தீங்கன்னா 69 மூன்ஸ் இருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஹெவியஸ்ட். இது ரிங்ஸ் இருக்கும் ஜூபிட்டருக்கு. லாட்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட பேரு. இது வந்து 11 வருஷம், 11.9 வருஷம் ஆகும் சூரியனை சுத்தி வரதுக்கு. இங்க சேட்டர்ன் பாத்தீங்கன்னா 61 மூணு இருக்கு, ரிங் இருக்கு. இது வந்து 29 வருஷம் ஆகும் சூரியனை சுத்தி வரதுக்கு. யுரேனஸ் பாத்தீங்கன்னா 27 மூணு இருக்கு, ரிங் இருக்கு. அவை 84 இயர்ஸ் இருக்கு சுத்தி வரும். நெப்டியூனுக்கு வந்து 14 மூணு இருக்கு, ரிங்ஸ் இருக்கு. 164.8 இயர்ஸ் ஆகும். இருக்கிறதுலே வந்து அதிக நாள் வந்து என்னது தூரத்துல இருக்கிறது தான் நெப்டியூன். சரிங்களா? ரிங்கோட எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரிங். ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எல்லாத்துக்கும் ரிங் இருக்கு. ஸோ வீனஸ் வந்து மெனி நிக்னேம்ஸ் இருக்கு. ஏன் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் சொல்றோம் அப்படின்னா, ஆஸ் எர்த் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். சரிங்களா? எர்த் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தான் சுத்துது. சரிங்களா? அதனால என்ன ஆகுது, நம்ம இங்க எர்த்ல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீனஸ் வந்து நமக்கு சன்னுக்கு முன்னாடி நம்ம தெரியுது. சரிங்களா? சன் அங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீனஸ் தான் நமக்கு தெரியும். நமக்கு முன்னாடி யார் இருக்கா? வீனஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால for the sun to rise and earth would have to rotate for them some degrees. சன் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம இனியும் ஒரு சுத்தணும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இங்க இருக்கோம், இதான் இதான் இதுன்னு சொன்னா, இங்க சன்னு, இங்க வந்து எனது வீனஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு முழிக்கிறது இவன் மேலதான் கண்ணு முழிப்போம். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு சுத்தும் போது தான் வந்து அவன் தெரிவான், நம்மளுக்கு சன்னு தெரிவான். சரி, அதாவது மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் மறையும் போதும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது, உங்களுக்கு வந்து இதுதான் வீனஸ் தான் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் சன்னு மறையும் பின்னாடி. அதே மாதிரி பிரைட்டஸ்ட் பிளானட் ஏன் அப்படி சொன்னா ஆல்பிடோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது ஹையர். ஆல்பிடோனா பட்டு ரெஃப்ளெக்ட் பண்றது. எந்த அளவுக்கு ஒளி அதிகமா ரெஃப்ளெக்ட் பண்ணதோ அது ஆல்பிடோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு ஹை. ஆல்பிடோ இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ரெஃப்ளெக்டட் ரேடியேஷன் டு தி இன்சிடென்ஸ் ஆஃப் ரேடியேஷன். எவ்வளவு பட்டு எவ்வளவு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது, இது வந்து ஹை. 0.75 வரைக்கும் ஹையா இருக்கு. எர்த்தோட ட்வின் ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து என்னது ஆல்மோஸ்ட் சேம் சைஸ், மாஸ், டென்சிட்டி, கிராவிட்டி எல்லாமே வந்து சேமா இருக்கு. சரிங்களா? வீனஸ். ஸோ வீனஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா 2028-30 வந்து நாசா வந்து ஆர்பிட்டர் வெரிட்டாஸ் அனுப்ப போகுது. சரிங்களா? அது அங்க வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்க்க டாவின்சி பிளஸ்ங்கிற இது பண்ணப்பட்ட மிஷின் அனுப்ப போறாங்க 500 மில்லியன் செலவுல. 3 மாஸ் மிஷின் போக போகுது. அல் அமல் யூஏயோட ஹோப், டைன் டயன் ஒன், குஸ்பர் ஹெவின் ட்ரூத் பை சைனா, பர்சன்ஸ் ரோவர் பை நாசா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். இது உங்களுக்கு ஒரு 12 மாடல் இருக்கு. 12 மாடல் இருக்கு உங்களுக்கு. இல்லை சின்ன சின்ன மாடல் தான். அவசியம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேப் ஆஃப் தி எர்த். எர்த்தோட ஷேப் என்ன அப்படின்னு சொன்னா ரவுண்டு இதெல்லாம் இல்ல. அந்த ஷேப்புக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்கு. அது பேர் தான் ஜியாய்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சரிங்களா, வாட் இஸ் ஜியாட்? ஜியாட் வந்து எர்த் லைக் ஷேப். இது ஸ்லைட்லி, இப்போ இது வந்து எப்படி நம்ம ஜியாட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைட்லி ஃபிளாட்டன் அட் நார்த். நார்த்து சவுத்துல வந்து என்ன ஆகும், பட்டையா இருக்கும், கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். சரிங்களா? அண்ட் பல்ஜஸ் இன் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல இதான் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல கொஞ்சம் வீங்கி இருக்கும், பல்ஜா இருக்கும். ஈக்குவேட்டர் தான் ஜியாய்டு. சரிங்களா? இப்போ சர்க்கிள் அப்படின்னா இப்போ இருக்கும் எல்லாமே ஒரே இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இங்க தட்டையா இருக்கும், இங்க தட்டையா இருக்கும், இங்க வீங்கி இருக்கும். அப்ப என்ன ஆகும், இப்படி 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 சேர்த்துவோம். இதுதான் வந்து உங்களுக்கு எர்த் ஷேப், ஜியாய்டு. இது பேர் தான் ஜியாய்டு. ஓகேவா? ஜியாய்டுன்னு எர்த்துக்கு மட்டும் தான் சொல்லுவோம். சரிங்களா? we calculate precise surface location considering this shape. இந்த ஷேப் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை obliquity? இது வந்து obliquity சாஞ்சிட்டு இருக்கிறது. சரிங்களா?
ஸோ ஏன் வந்து எர்த் சாஞ்சிட்டு இருக்கு அது வந்து இன்னொரு கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் த பிளானட் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் ஆர்பிட்டல் ஆக்சிஸ். இது வந்து சாஞ்சு தான் சுத்துது, ரொட்டேஷனல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? அப்போ நேராக போட்டோம் அப்படின்னா இது வந்து ஆங்கிள். சரி, 23.4 டிகிரியில் சாஞ்சிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம், தானே சுத்திட்டு இருக்கோம். ஏன் வந்து எர்த் வந்து டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா வென் அன் ஆப்ஜெக்ட் த சைஸ் ஆஃப் த மாஸ் கிராஷ் இன்டு நியூலி ஃபார்ம்டு பிளானட் ஆஃப் எர்த். நம்ம வந்து ஆரம்பத்தில் உருவான போது நம்ம சும்மா தான் இருந்திருக்கோம், ஸ்ட்ரைட்டா தான். இந்த மாஸ் அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இடிச்சிட்டு போயிடுச்சு. இடிச்சிட்டு போனா என்ன சொல்லி நம்ம சாஞ்சிட்டோம். சரிங்களா? 4.5 பில்லியன் இயர்ஸ் அப்புறம் இட்ஸ் நாக்ட் அவர் பிளானட் அண்ட் லெஃப்ட் இட் டு டில்டட் அண்ட் ஆங்கிள். ஸோ நம்மளை வந்து அடிச்சுட்டு அது பாட்டு போயிடுச்சு, நம்ம வந்து சாஞ்சிட்டோம் ஓரளவுக்கு. அதனாலதான் நம்ம சாஞ்சிருக்கோம். இந்த டில்ட் வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னா இல்ல, 22ல இருந்து 24 வரைக்கும் மாறிட்டு இருக்கும் உங்களுக்கு. 21ல இருந்து 24 வரைக்கும் மாறிட்டு இருக்கும். சரிங்களா? வை டஸ் த ஆக்சில் டில்ட் ஆல்டர்? ஏன் வந்து மாறுது அப்படின்னா தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு எர்த்து, அதனால. அது இல்லாம வந்து மூனோட கிராவிட்டி, சன்னோட கிராவிட்டி, அந்த இன்னொன்னோட கிராவிட்டி, நீ பல பிளானட்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் கிராவிட்டி இருக்கு. அதெல்லாம் தான் நம்மள வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கும். இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன், இப்ப நீங்க எல்லாம் அப்படி உட்காந்து படிக்கிறீங்க. நான் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அங்கங்க போவீங்களா? ஸோ நம்மள்ட்ட ஒரு கிராவிட்டி இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த கிராவிட்டி. அதே மாதிரி தான் வந்து நம்ம எர்த்து மற்ற பிளானட்லாம் வந்து ஏன் வந்து அதே இடத்துல இருக்கு, கொஞ்சம் மட்டும் தான் நவருது அப்படின்னு சொன்னா எல்லாத்தோட கிராவிட்டியும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல பிடிச்சி உட்கார வைக்குது. சரிங்களா? இம்ப்ளிகேஷன் ஆஃப் டில்ட் சாஞ்சிட்டு இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும் the solar energy reaching different part of our planet is not constant. சரிங்களா? சோலார் எனர்ஜி வந்து ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்து போய் விழுகும். பக்கத்துல இருக்கிறதுக்கு நல்லா நிறைய இருக்கும், தூரத்துல இருக்க தூரமா வந்து நிறைய இருக்காது. சரிங்களா? ஸோ ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? ஸ்பின்னிங் இட்ஸ் ஓன் ஆகுது, அதோட அச்சை சுத்தி அதையே சுத்திட்டு இருக்கிறது. From west to east around an imaginary line called axis. Earth rotation is completed approximately 24 hours. 24 மணி நேரத்துல அது சுத்தி முடிக்கும். ரொட்டேஷனால என்ன நடக்கும் அப்படின்னா due to outward force of caused by rotation of the earth it transformed to geoid. இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கனால தான் ஜியோட மாறுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொட்டேஷனால தான் டே அண்ட் நைட் வருது. எர்த்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால டே அண்ட் நைட். சரிங்களா? எர்த்து வந்து என்னது? சூரியனை சுத்திட்டு வரதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, கொஸ்டின் கேட்பாங்க. சர்க்கிள் that divides the day and night on the globe is called circle of illumination சொல்லுவாங்க. இது circle of illumination. ஓகேவா? பாருங்க, revolution of earth. Revolution can be defined as a movement of earth around the sun அப்படின்னு சொல்லலாம். earth revolution takes place in 365 and 1/4 days. சரிங்களா? எலிப்டிக்கல் பாத்தீங்கன்னா the path of revolution is not circular இருக்கும், சர்க்குலர் இருக்காது. சரிங்களா? எலிப்டிக்கலா இருக்கும். எர்த் revolves around the sun in a elliptical orbit with sun as a focus. சரிங்களா? இப்போ வந்து சன் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து பெரிலியன் சொல்லுவாங்க ஸ்டேஜ். சன்னுக்கு தூரமா இருந்துச்சுன்னா அப்பீலியன் சொல்லுவாங்க. அப்பாலே அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரம் நினைப்போமா, அதனால அப்பீலியன். அப்பீலியன் என்னது? சன்னும் எர்த்தும் ரொம்ப தூரமா இருக்கு பொசிஷன். இங்கே பாத்தீங்கன்னா சன்னும் இதுவும் பக்கம் பக்கமா இருக்கு பொசிஷன். ஸோ டேஸ் அண்ட் நைட் வித் வேரிங் டியூரேஷன். ஆக்சில் டில்ட் பிளஸ் ரொட்டேஷனால தான் வந்து டே அண்ட் நைட் வந்து மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு. ஒரு காலத்துல நைட் அதிகமா இருக்கும், ஒரு காலத்துல வந்து பகல் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால என்னது உங்களுக்கு இந்த மாதிரி. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து நைட்டா இருக்கும், இங்கெல்லாம் பகலா இருக்கும். சரிங்களா? டிஃபரன்ட் சீசன். ஆக்சியல் டில்ட் சாஞ்சிட்டு இருக்கிறது பிளஸ் ரெவல்யூஷனால தான் சீசனும் உங்களுக்கு கிடைக்குது. அதே சீசன்ஸ் ஆர் ஆப்போசிட் நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்க ஒரு சீசன் அப்படின்னா இங்க அதோட ஆப்போசிட்டா இருக்கும். இங்க விண்டர்னா இங்க சம்மரா இருக்கும். ஏன் அப்படின்னா ரெவல்யூஷன் ஆக்சியல் டில்ட் சாஞ்சிட்டு இருக்கிறனால. இங்க வந்து டே நைட் ஏன் வந்து வேரியேஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா டில்ட் பிளஸ் ரொட்டேஷன் காரணம். சரிங்களா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. எப்ப வின்டர் எப்ப மார்ச் இங்க, செப்டம்பர். டிசம்பர் வின்டர் சோலஸ்டைல் இஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஜூன் சம்மர் சோலஸ்டைல் இஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஈக்குவனக்ஸ்னா அப்படின்னா ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? பிரேக் எடுத்துக்கிட்டீங்களா? 3 o'clock வந்து திருப்பியும் பண்ணிடலாம். இப்போ 13 மாடல் தான் இருக்கு, ஜஸ்ட் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த தமிழ்நாடு மட்டும் கவர் ஆகாது, இதெல்லாம் கவர் ஆகும். லாட்டிடியூட் லாங்கிடியூட் சோலஸ்டைல் ஈக்குவனக்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து லாட்டிடியூட்னா மேல, இது லாட்டிடியூட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து மெரிடியன் சொல்லுவாங்க. இந்த சைடு இப்படி போறது மெரிடியன், இப்படி போனா லாட்டிடியூட். இப்போ பேரல்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கே லாங்கிடியூட் இப்படி இருக்கும். ஸோ லாட்டிடியூட் என்ன ஹரிசாண்டலா இருக்கும், இது லாங்கிடியூட் வெர்டிகலா இருக்கும். இது லென்த் வந்து சேமா இருக்காது, இங்க லென்த் வந்து சேமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லாட்டிடியூட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லாட்டிடியூட் கான்ஸ்டன்ட். ஒரு லாட்டிடியூடுக்கும் இன்னொரு லாட்டிடியூடுக்கும் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுங்களா?
ஆனா இங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லாங்கிடியூட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், மேக்ஸிமம் ஈக்குவேட்டர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னது, இதுதான் ஈக்குவேட்டர் 0 அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, இது கம்மியாகுது, இது கம்மியாகுது, இது கம்மியாகுது. புரிஞ்சா? ஸோ இது லாங்கிடியூட் வருது. லாங்கிடியூட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும் மேல போக போக. நடுவுல மட்டும் ஈக்குவேட்டர் மட்டும் 0 உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். தே ஆர் மெஷர்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் பொறுத்தா லாங்கிடியூட் வந்து அளப்பாங்க. இது வந்து தே ஆர் மெஷர்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியன் இது இது இப்படி நடுவுல கோடு போட்டா அது பிரைம் மெரிடியன். இத மாதிரி ஹரிசாண்டலா போட்டா அப்படின்னு சொன்னா இது வந்து ஈக்குவேட்டர். புரிஞ்சுங்களா? இங்க பாத்தீங்கன்னா லாட்டிடியூட பொறுத்த வரைக்கும் வெதர் கண்டிஷன் இருக்கும். இப்போ மேல போக போக குளிரா இருக்கும், லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட் லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லாங்கிடியூட் பார்த்தா டைம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். லாங்கிடியூட்ல போக போக ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போது டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு துபாய்க்கும் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு நைட்னா அங்க பகல். ஏன்னா லாங்கிடியூட்ல ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் எப்படி போகாதுன்னு பார்த்துக்கணும். ஸோ ஆர்டிக் சர்க்கிள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அண்டார்டிக் சர்க்கிள், ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல எந்தெந்த கண்ட்ரி பாஸ். ஸோ அடுத்து வந்து ஈக்குவனெக்ஸ். ஈக்குவனெக்ஸ்னா என்னது, உங்களுக்கு ஈக்குவல் டே நைட் இருக்கும், அதான் ஈக்குவனெக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆட்டம் ஈக்குவனெக்ஸ், வெர்னல் ஈக்குவனெக்ஸ் ரெண்டு இருக்கும். சன் ஓவர் ஹெட் ஆஃப் ஈக்குவேட்டர். இங்கே சன் ஆட்டம்ல வந்து இங்கே சன் ஓவர் ஹெட் இருக்கும். வின்டர் சொலஸ்டைல், சரிங்களா? சம்மர் சொலஸ்டைல் ரெண்டு இருக்கு. சொலஸ்டைல் இட் இஸ் ஈவன் விச் பிளானட் போல்ஸ் ஆர் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் இன்க்ளைன் டுவார்ட்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டார்ஸ் இன் இட்ஸ் ஆர்பிட். சரிங்களா? இதுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். சரிங்களா? அதான் வந்து சொலஸ்டைல் சொல்லுவாங்க. ஈக்குவனெக்ஸ்லாம் பக்கத்துல இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ வின்டர் சொலஸ்டைல், சம்மர் சொலஸ்டைல். சன் வந்து எங்க இருக்கும், ஓவர் ஹெட் தலைக்கு மேல இருக்கும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல. இங்க வந்து சன் வந்து ஓவர் ஹெட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். காரணம் டில்ட் தான், சாஞ்சிட்டு இருக்கிறது தான். ஜூன்ல வந்து சம்மர் சொலஸ்டைல் இருக்கும் நார்தன் ஹெமிஸ்பியர்ல. இங்க டிசம்பர்ல வந்து வின்டர் சொலஸ்டைல் நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். ஆட்டம் ஈக்குவனெக்ஸ் எப்பன்னு கேட்பாங்க, செப்டம்பர் 23. சம்மர் சொலஸ்டைல் ஜூன் 22. வெர்னல் ஈக்குவனெக்ஸ் மார்ச் 21. வெர்னல் ஈக்குவனெக்ஸ் எப்போ வந்து டே அண்ட் நைட்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா மார்ச் 21. இங்க இங்க ஆட்டம் பாத்தீங்கன்னா 23, செப்டம்பர் 23. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் 22ல வின்டர் சொலஸ்டைல் இருக்கும் உங்களுக்கு. The only continent with these three special attributes வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்குவேட்டர், கேப்ரிகான்ல வந்து ஒரே மாதிரி போறது ஆப்பிரிக்கா கண்டம். ஈக்குவேட்டர் பூந்து போகுது என்னலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பூந்து போகுது ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் செல்லும் இடங்களை குறிக்கன்னு சொல்லி கேட்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. இது ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா கேபான், ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, சாத்தமோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, உகாண்டா, கென்யா, சோமாலியா, மால்டிவ்ஸ், இந்தோனேஷியா இந்த சைடு. இங்க பாத்தீங்கன்னா கிரிபாதி, ஈக்குவேட்டர், கொலம்பியா, பிரேசில். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் பாஸ் பண்ணி சொல்லுது. இந்தியாலாம் பாஸ் பண்ணி சொல்றது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இங்க பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, மெக்சிகோ, பாமாஸ் வந்து தாண்டி சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் ஆப்பிரிக்கா, ஏசியால பார்த்து வச்சுங்க. சரி, இந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லா டாபிக் ஆஃப் காப்ரிகான் இருக்கு, கேப்ரிகான் இந்த சைடு கட் பண்ணிட்டு போகுது. டாபிக் ஆஃப் கேப்ரிகான் ஆப்பிரிக்கா இடத்துல கீழே. அது பிரைமரி மெரிடியன் எங்கெல்லாம் போகுது யுனைடெட், பிரான்சிஸ், ஸ்பெயின் இதெல்லாம். இந்தியாவில் பிரைம் மெரிடியன் 82.5 டிகிரி ஈஸ்ட். இது டைம் லைன், இன்டர்நேஷனல் டேட் லைன் சொல்லுவாங்க, ஜிக்ஸாக்க பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஐடியா இப்போ நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இங்க ஹீட் ஜோன்ஸ். இப்போ ஹீட் ஜோனா மூணா பிரிக்கலாம். டொரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன். டொரிட் ஜோன்லாம் அதிகமான வெப்பம் இருக்கும் மித்த இடங்களை காட்டிலும். சரிங்களா? ஃப்ரிஜிட் ஜோன்ல ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும். மித இடத்துல வந்து ஒரு நார்மலா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ட்ராபிக் ஜோன் வந்து சன் வந்து தலைக்கு மேல இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ட்ராபிக் ஆஃப் இது வந்து என்னது, அட் த மிட் டே சன் இஸ் எக்ஸாக்ட்லி ஓவர் ஹெட் தலைக்கு மேல இருக்கும் லீஸ்ட் 1 இயர். சரிங்களா?
அட்லீஸ்ட் 1 இயர் ஆன் ஆல் லாட்டிடியூட் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ரெண்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கேப்ரிகானுக்குள்ள ஒரு வருஷத்துல எப்பயாச்சும் நம்ம தலைக்கு மேல இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதிகமான ஹீட் வரும். சரிங்களா? டோரிட் ஜோன். டெம்பரேட் ஜோன்னா ஆங்கிள் ஆஃப் சன் வந்து டிக்ரீஸ் ஆகும். சன்னோட டைரக்ட் ஆங்கிள் வந்து இங்க டோரிட் ஜோன்ல இருக்கு. சரிங்களா? இங்க போகும்போது கொஞ்சம் விரியும். ஸோ அங்கே உங்களுக்கு வெளிச்சம் வந்து பிரிஞ்சு போறதுனால வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹீட்டு. சரிங்களா? அதனால இங்க வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இங்க கம்மி வந்து ரொம்ப விரிஞ்சே இருக்கும். அப்ப இங்க வந்து குளிரா இருக்கும். அதான் இங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ விண்டு எதனால உருவாச்சு அப்படின்னா டியூ டு அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் எர்த் பை சன் அண்ட் சன் டிஸ்கஸ். சரிங்களா? ஸோ சன் வந்து என்னது, எர்த்த வந்து அன்இவனா ஹீட் ஆகுது, ஒரே மாதிரி ஹீட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எப்படி என்ன சொல்றது, தோசையை நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன், கீழே மட்டும் தான் சூடாகும், திருப்பி எடுத்து போட முடியும். அந்த மாதிரி வந்து தன்னை இடத்த வந்து அதிகமா ஒரு இடத்துல மட்டும் தான் அதிகமாக ஹீட் பண்ணுவேன், இன்னொரு இடத்துல வந்து ஹீட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால என்ன ஏர் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சரிங்களா? அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு ஏர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ரிசல்ட் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஒரு இடம் வந்து அதிகமாகவும் ஒரு இடம் கம்மியாகவும் ஹீட் ஆகிறதுனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து ஏர் வந்து என்னது மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோயர், ஹையர் ப்ரெஷர்ல இருந்து லோவர் ப்ரெஷருக்கு ஏர் மூவ் ஆகும். இந்த ஹீட்னால எர்த் இருக்கு, எர்த்த வந்து சன் வந்து ஹீட் பண்ணுது, இதனால உங்களுக்கு ப்ரெஷர்ல வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. அதனால உங்களுக்கு என்னது ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷருக்கு ஏர் மூவ் ஆகுது. சரிங்களா? இதனாலதான் விண்டோட வேரியஸ் ஸ்பீடு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்ன, இட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஏ சர்ஃபேஸ் பை ஏர் அபோவ் அண்ட் கிராவிட்டி புல்ஸ் அது. சரிங்களா? ஸோ இடத்துக்கு மேல வந்து பிளாங்கெட்டா இருக்குல்ல, இது அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிடிச்சி இழுக்கிறது தான் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, கிராவிட்டினால. சரிங்களா? விண்டு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் விண்டு, சீசனல் விண்டு, லோக்கல் விண்டு மூணா பிரிக்கலாம். பெர்மனன்ட் விண்டு அப்படின்னா ட்ரேட் விண்டு, வெஸ்டர்ன் லைட்ஸ், போலார் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. சீசனல் விண்ட் பாத்தீங்கன்னா விண்ட் விச் ரிவர்ஸ் இட் டைரக்ஷன் கம்ப்ளீட்லி 6 months. ஒரு மாதிரி போகும்போது ஒரு மாதிரி போகும், வரும்போது இன்னொரு மாதிரி வரும். சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன் வரும், அதுதான் சீசனல் விண்ட் சொல்லுவாங்க. லோக்கல் விண்ட்ஸ்னா அந்த இடத்துக்கு மட்டுமே அடிக்கக்கூடிய விண்டு, ஸ்மால் ஏரியால. இப்போ ப்ரிவைலிங் விண்ட்னா விண்ட் தட் ப்ளோ ஃப்ரம் சிங்கிள் டைரக்ஷன் ஓவர் த ஸ்பெசிபிக் ஏரியா ஆஃப் எர்த். ஒரு டைரக்ஷன் ஓகே அது அடிக்கும், அது ப்ரிவைலிங் விண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா these are powerful prevailing winds that blow from the east across the tropics. They have been instrumental in history of exploration. இது வந்து முக்கியமா இருந்திருக்கு. ஸ்ட்ராங் ட்ரேட் விண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து மழை பெய்யாது, லேக் ஆஃப் precipitation மழைன்னு அர்த்தம். வைல் வீக் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ரெயின் வந்து உள்ள எடுத்து போய் சேரும். மோஸ்ட் ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஹரிகன், சைக்ளோன்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் விண்ட்னால வரக்கூடியதான். சரிங்களா? இதெல்லாம் ட்ரேட் விண்டா மாறக்கூடியதான். precipitation வந்து ஆல் ஃபார்ம் ஆஃப் விச் வாட்டர் ஃபால்ஸ் ஆன் தி எர்த் ஃப்ரம் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல இருந்து தண்ணி இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா அது வந்து precipitation சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் லைட்ஸ் prevailing winds that blow from west to mid Atlantic. வெஸ்ட்ல இருந்து அடிக்கக்கூடிய காத்து. சரிங்களா? ப்ளோ ஃப்ரம் 30 to 60 degrees. சரிங்களா? 30 to 60 degrees வரைக்கும் அது வந்து போகும். இந்த சைடு 30 to 60, இந்த சைடு 30 to 60. சரிங்களா? தே ஆர் ஃபெட் பை போலார் விண்ட் அண்ட் விண்ட் ஃப்ரம் த ஹை ப்ரெஷர் ஹார்ஸ் லாட்டிடியூட். சரிங்களா? போலார் விண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து காத்து அடிக்கும். வெஸ்ட்லைஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட் விண்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், அது வந்து போல்ல வந்து லோவா இருக்கும் ப்ரெஷர். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வெஸ்ட்லைஸ் ப்ளோ த்ரூ ரோரிங் போஸ்டின்னு சொல்லுவாங்க. ரோரிங் போஸ்ட்னா 40 to 50 டிகிரி ஆல்டிடியூட் இருக்கும். அதே போலார் வந்து காத்தடிச்சு அப்படின்னா போலார் விண்ட்னு சொல்லுவாங்க, நார்த் அண்ட் சவுத்ல. விண்ட் ஆனது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து விண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காசு அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் எர்த் பை சன் அண்ட் எர்த்தோட ரொட்டேஷன். எர்த்தோட ரொட்டேஷனாலையும் அன்இவன் ஹீட்டிங்னால வரக்கூடியதான் வந்து விண்டு. சரிங்களா? ஏர்னா லேயர் ஆஃப் கேஸஸ் சரௌண்டிங் எர்த் தான். அட் த ஈக்குவேட்டர் வார்மிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் ஹையர் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் ஈக்குவேட்டர்ல தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வார்ம் அதிகமான வெயில் அடிக்கும். அப்ப என்ன ஆகும், இங்க வந்து அதிகமா சூடாகும் உங்களுக்கு. அதனால என்ன ஆகும், உங்களுக்கு இங்க இருக்க ஏர் ரைஸ் ஆகும் மேல. சரிங்களா? அந்த ஏர் கெட் ஹாட் அண்ட் ரைசஸ் ஹையர் அட்மாஸ்பியர், மேல போகும். அந்த ரீஜியன் வந்து என்ன ஆகும், போச்சா மேல போச்சா, அந்த லேசான காத்து மேல போனால கட்டியான காத்து உள்ள வந்துடும். அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்காக இன்னொரு காத்து உள்ள வரும், டென்சர் ஏர், கூலர். இந்த மாதிரி போய் இங்க மேல போகுது, இங்க கீழே வருது, மேல போகுது, இங்க கீழே வருது. இதுதான் வந்து உங்களுக்கு என்னது சைக்ளோனா வந்து உருவாகும், உங்களுக்கு புயலா உருவாகும். அது கொரலைஸ் எஃபெக்ட். சரிங்களா? இடத்தோட ரொட்டேஷன்னால வந்து நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு பால் பிடிச்சாலுமே வந்து சைடு வாங்கிட்டு போகும், அது கொரலைஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொரலைஸ் எஃபெக்ட் இஸ் a phenomenon that causes fluid like water air to curve as they travel across the above the earth. சரிங்களா? இந்த இடத்து மேல ஒரு பொருள் போகுது அப்படின்னா அது வந்து என்னது நேரா போகாது. இப்ப நம்ம தூக்கி வீசணும் அப்படின்னு சொன்னா இது வந்து இப்படிதான் போகும். ஏன் அப்படின்னா இடத்து சுத்திட்டு இருக்கு. சரிங்களா? அந்த சுத்தினதுனால வந்து உங்களுக்கு வந்து இப்படி போகுதுன்னு சொல்றாங்க. This is because of earth rotation which west to east which generate what is known as Coriolis effect. West to east வந்து இடத்து சுத்துறதுனால உங்களுக்கு இது நடக்குது.
Because of differential speed in location equator to the location of pole, if the wind wants to move straight it cannot. சரிங்களா, wind மூவ் பண்ணாலுமே டிஃப்ளெக்ட் ஆயிடும் சொல்றாங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த இதெல்லாம் எடுத்து போகுது, ஈக்குவேட்டர் இங்கெல்லாம் பாஸ் ஆகி போகுது. இதெல்லாம் உங்களுக்கு இது அப்படியே நம்ம வீடியோ எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கணும். சரிங்களா, மேப் ஃபுல்லாவே. ஏன் வந்து டைம் டிஃபரன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இதானா எடுத்து ரொட்டேட் பண்றதுனால. சரிங்களா, லாங்கிடியூட் வந்து இதாகுது. இப்போ வந்து அடுத்து வந்து 360 டிகிரி இதாகுது அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல 360 டிகிரி சுத்துது. அப்போ வந்து 15 டிகிரிஸ் வந்து 1 ஹவர்ல வந்து சுத்துது. சரிங்களா, அப்போ 1 டிகிரி வந்து 4 மினிட்ஸ்ல சுத்துது. இந்த மாதிரி கணக்கு போடும்போது நமக்கு என்னது, உங்களுக்கு வந்து டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு எங்க வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் குஜராத்தும் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேசம். அதனால தான் வந்து சன் வந்து என்னது அருணாச்சல் பிரதேசல முன்னாடியும் அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து குஜராத்லயும் வந்து சன் வந்து நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஸ்னால. ஏன் வந்து 82.5 டிகிரி வந்து லாங்கிடியூட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெரிடியனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம் டிஃபரெண்ட் ஆகிறதுக்காக தான். சரிங்களா, சன் ரைசஸ் ஏர்லியர் சிமிலர் தட் சேஞ்சஸ் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் டே நைட் as we go from கன்னியாகுமரி டு காஷ்மீர். அதனால மிடில் கிரவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம என்ன செய்யறோம் 82 மிர்சாப்பூர்ல எடுத்துக்கிறோம் உத்தரப்பிரதேசில். சரிங்களா, இதே வந்து நம்ம வந்து அருணாச்சல் பிரதேசம் எடுத்தோம்னா முன்னாடி சன் உதயமாகும், குஜராத் எடுத்தா பின்னாடி. இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால நடுப்பகுதியை வந்து நம்ம 82.5 டிகிரி எடுத்துக்கிறோம். ஒரு டைம் ஜோன். சரிங்களா, அடுத்து வந்து மெயினா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர். சாலிட் போர்ஷன் ஆஃப் எர்த். எங்க லித்தோஸ்பியர்னா, ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர் ஃபார்ம்ஸ். அப்புறம் வந்து அட்மாஸ்பியர்னா ட்ரோபோஸ்பியருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு, மெசோஸ்பியருக்கு, தெர்மோஸ்பியருக்கு, எக்ஸோஸ்பியருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி நாலு இருக்கு. பயோஸ்பியர்னா எல்லாமே சேர்ந்து இருக்கிறது, நேரோ கான்டாக்ட். சரிங்களா, ஸோ எர்த் சர்ஃபேஸ் வந்து ஹியூஜ் லேண்ட் மாஸ் இருக்கும், அது கான்டினென்ட் சொல்லுவாங்க. ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் வந்து ஓஷன் பேசின் சொல்லுவாங்க. சரிங்களா, ஏசியா பாத்தீங்க அப்படின்னா ஏசியாவும் யூரோப்பியும் பிரிக்கக்கூடிய மவுண்டைன் பேர் உரால் மவுண்டைன் சொல்லுவாங்க. ஏசியா வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட், 60% ஆஃப் வேர்ல்ட் டோட்டல் வந்து ஏசியால தான் இருக்கு. சரிங்களா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ 8 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் 8 ஸ்டேட்ஸ் போகுது. ஸோ யூரோப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இங்கே போகாது, பாஸ் ஆகாது. யூரோப் மேலே தான் போகும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இருக்கும். சரிங்களா, அப்புறம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் நைல் ரிவர் ஓடுது, சஹாரா டெசர்ட் இங்கே இருக்கு. சரிங்களா, அப்புறம் வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா பிரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து இஸ்தமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லுவாங்க. இஸ்தமஸ்னா 2 பெரிய பாடியை வந்து ஒட்டக்கூடிய சின்ன நிலப்பரப்பு, பக்கத்துல வந்து தண்ணி இருக்கும், இதை இஸ்தமஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இணைக்கக்கூடிய இஸ்தமஸோட பேரு இஸ்தமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கால தான் ஆண்டஸ் மவுண்டன் இருக்கு. அமேசான் ரிவரும் சவுத் அமெரிக்கால தான் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து சுத்தமா நான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சரிங்களா, அண்டார்டிகா வந்து கிளேசியர் ஐஸ் இருக்கு, ஹையஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் எர்த். சரிங்களா, சவுத் போல் இங்க இருக்கு. ஹைட்ரோஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா 71% வந்து வாட்டரால கவர் பண்ணிருக்கு. 97% ஆஃப் எர்த் வாட்டர் வந்து ஓசன்ல தான் இருக்கு. 3% தான் வந்து நிலத்துல இருக்கு. சரிங்களா, ஸோ ஏன் வந்து வைடஸ் இந்த வாட்டர் இன் ஓஷன் மூவ், ஓஷன்ல இருக்க வாட்டர் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர், சன்லைட் டென்சிட்டி, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், சன்னு, மூணு, விண்டோட இன்ஃபுளுன்ஸ்னாலையும். சரிங்களா, மூவ்மெண்ட் பண்ணோம். வேவ்ஸ், டைட்ஸ், ஓஷன் மூணா வந்து பிரிக்கலாம். வேவ்னா என்னது உங்களுக்கு, இந்த மாதிரி வாட்டர் வந்து ஓஷன்ல வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறது. டைட்ஸ்னா வந்து மூணோட கிராவிடேஷன்னால மேல எழுந்து கீழே வரும். ஒரு நாளைக்கு 2 தடவை நடக்கும் உங்களுக்கு. ஓஷன் கரண்ட்னா வந்து குறிப்பிட்ட இடத்த நோக்கி வந்து ஒரு வாட்டர் வந்து ஒரு இது போகும். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா படிக்க வேண்டியது, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இது விண்ட் வாட்டர் டென்சிட்டினால போகக்கூடியது. அட்மாஸ்பியர். ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியர்ல மெஜாரிட்டி வந்து ஆக்சிஜன் இல்லை. சரிங்களா, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குன்னா 78% நைட்ரஜன், 21% ஆஃப் ஆக்சிஜன், 0.9% ஆர்கன், 0.1% அதர் கேஸ் இருக்கும். அதர் கேஸ்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், நியோன்லாம் இருக்கும். ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க 16 to 20 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக போக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். சரிங்களா, அது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்கே போகணும் அப்படின்னா இங்கே தான் ஓசோன் இருக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. ஸோ ஓசோன் இருக்கிறதுனால என்னது,
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இங்க. சரிங்களா? இங்க தான் கமர்ஷியல் ஏர்பிளைன்ஸ்ல இங்க தான் ஓட்டுவாங்க. இது வந்து 10 to 50 கிலோமீட்டர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மீசோஸ்பியர். சரிங்களா? ஸோ இங்க தான் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க 50 to 85 கிலோமீட்டர் இருக்கும். இங்க டெம்பரேச்சர் வந்து என்னதாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நடுவுல மட்டும் ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓசோன் இருக்கிறதுனால. இல்ல அப்படின்னு சொன்னா மேல போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்து தெர்மோஸ்பியர் மேல. இதுக்கு மேல இங்கதான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சரி, கர்மன் லைன்ங்கிறது நீர்மட்டத்துல இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல போச்சுன்னா கர்மன் லைன் சொல்லுவாங்க. சோலார் ரேடியேஷன்லாம் இங்கதான் இருக்கும் ரொம்ப. எக்ஸோஸ்பியர் அவுட்டர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க இது. சரிங்களா? இங்கதான் வந்து உங்களுக்கு மற்ற இதெல்லாம் ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் 3 வந்து பயோஸ்பியர் தான் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கிறது பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 500 மீட்டர். சரிங்களா? இங்க இருந்து இடத்துல இருந்து 500 மீட்டர், சீல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள. ஓகேவா? இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு. சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஏன்னா படிக்க மேப் எல்லாம் பார்த்தா தான் ஜியாகிரபி படிச்ச மாதிரி இருக்கும். இல்ல 1 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது இருக்கும். அவ்வளவுதான் இது. இங்க வந்து சாயில் படி பார்க்க போறோம். சாயில் என்னது? உங்களுக்கு டெட், லிவிங் ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்து தான் சாயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாயில இன்ஆர்கானிக் பார்ட்டிகல், ஆர்கானிக் பார்ட்டிகல் இருக்கும். இந்த சாயில் வந்து தான் வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. சாயில் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா மினரல்ஸ் தான் வந்து அடிப்படையா இருக்கும். சாயில் ஃபார்மேஷன் வந்து வெதரிங் மூலியமாக. வெதரிங் தான் இது கிளைமேட் சேஞ்சினால. கிளைமேட் அடிச்சுட்டே இருக்குல்ல, கல் இருக்கும் போது மழை வெயில் எல்லாம் பட்டு பட்டு என்ன ஆகும்? கல் உடையும். சரிங்களா? அதுதான் வெதரிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வெதரிங் ஆகி ஆகி சில சில தூள் துகளா மாறும். அதுதான் வந்து மண்ணா மாறுது. ஸோ இப்போ வந்து மண்ணுக்கு வந்து என்ன சாராம்சம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேரண்ட் ராக். அந்த கல்லு தானே உடஞ்சு தானே மண்ணா மாறுது. அந்த கல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மண் இருக்கும். சரிங்களா? கல்லோட கலரு, கெமிக்கலு இதெல்லாம் பெர்மிலிட்டி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த சுத்தி இருக்கிற ஃப்ளாரா, ஃபானா, மைக்ரோ ஆர்கானிசம் அதை பொறுத்தும் இருக்கும். கிளைமேட் அங்க அடிக்கக்கூடிய வெயில், மழை அதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி ரிலீஃப் அங்க இருக்கக்கூடிய மலைகள் பொறுத்து இருக்கும். அங்க எவ்வளவு நாளைக்கு வந்து வெயில் அடிக்குது அதை பொறுத்தும் அது இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சாயில வந்து ப்ரொஃபைலா பிரிக்கலாம். மண்ணுல இருந்து அடி வரைக்கும், கல் வரைக்குமே. ஓ, ஏ, இ, பி, சி, ஆர்னு பிரிக்கலாம். சரிங்களா? சாயில் அதுதான் சொல்லுவாங்க. ஓங்கிறது வந்து ஹியூமஸ், ஆர்கானிக் மேட்டர். இங்க வந்து ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இங்க மேல் பகுதி. சரிங்களா? தெரியுதா மேல் பகுதி? இங்க ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க 20% ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். அது டாப் சாயில். இங்க வந்து அழுகுன இதெல்லாம் இங்க இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட். எலிவேட்னா இங்க மினரல்ஸ் எல்லாம் இருக்காது. அடியில போகும். எலிவேட்டட் அப்படின்னா லீச்டு, அடிச்சிட்டு போற மினரல்ஸ் எல்லாம் வந்து இங்க மினரல்ஸே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து சப்சாயில். இங்க வந்து ஓரளவுக்கு மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். இலிவேஷன் சொல்லுவாங்க. சப்சாயில் இங்க அதிகமான மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பேரண்ட் மெட்டீரியல். சி ஹாரிசான்ல வந்து பேரண்ட் மெட்டீரியல் இருக்கும். இதோட உடஞ்ச கற்கள் எல்லாமே. சரிங்களா? இங்க கல் இருக்கும். இதோட உடஞ்ச கற்கள் மேல போயிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இங்க கீழே கீழே மினரல்ஸ் போய் 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 என்ன ஆகும் உங்களுக்கு? கீழே வந்து உங்களுக்கு வந்து என்னது? பெட் ராக் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ராக் வந்துடும். ஸோ என்னென்ன ஒவ்வொரு ஹரிசான்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது சாயில் டைப். இது இருக்குல்ல உங்களுக்கு எக்ஸாம்க்கு சாயில் டைப் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மேப்பு. ஃபாரஸ்ட் ஒன்னு எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கணும். அந்த பேஸ் ஆஃப் ஜெனிசிஸ் ஆஃப் கலர் கம்போசிஷன் லொகேஷன் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா ஹேவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு இந்த மாதிரிலாம் பிரிக்கலாம். ஃபாரஸ்ட் மவுண்டைன் alluvial soil, ரெட் அண்ட் yellow soil, black soil, laterite soil, arid desert, saline soil, peaty soil. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு மவுண்டைன் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில் எங்கெல்லாம் இருக்கும்? ஹிமாலயன் ஏரியால இருக்கும், வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும், பெனின்சுலா பிளாட்டோலையும் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு பச்சை கலர். கேரக்டர்ஸ் வந்து ஆசிடிக்கா இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கும், லைமு, பாஸ்பரஸ், பொட்டாசியம் கம்மியா இருக்கும் இங்க. இங்க கிராப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் சாயில வளரும். வீட்டு, பார்லி, மெய்ஸ், டீ, காஃபி, ஸ்பைசஸ், ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேச்சர் ஃப்ரூட்ஸ் இங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். சரிங்களா? இங்க வந்து என்னது 2. சரிங்களா? 2 இங்க இருக்கு. அலுவல் சாயில் இங்க இருக்கும். இங்க மிக்ஸ் ஆஃப் சாண்டி லோம் அண்ட் கிளே சாயில் இங்க இருக்கும். ஹியூமஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமா இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், பொட்டாசியம் நைட்ரஜன் கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சாயில் கொடுத்து அதுல என்னெல்லாம் இருக்கும், என்ன அதிகமா இருக்கும், என்ன கம்மியா இருக்கும் கேட்பாங்க. இங்க வந்து டெல்டானது நீர்ப்படிகையில் இருக்கும். உங்களுக்கு ஆற்று வாய் தான் டெல்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டெல்டா ஆஃப் நார்த் இந்தியாவில் இங்க இருக்கும். இங்க என்னெல்லாம் வந்து கிராப்ஸ் வளர்த்தலாம், காட்டன், வீட்டு, சொர்க்கம், பாஜ்ரா இதெல்லாம் வளர்த்தலாம். சரிங்களா? அடுத்து ரெட் அண்ட் எல்லோ சாயில். சரிங்களா? இங்க வந்து சாயில் வந்து ரெட் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அயன் அதிகமா இருக்கும் இங்க. அதே மாதிரி பொட்டாஷ் அதிகமா இருக்கும், ஆசிடிக்கும் இருக்கும், நைட்ரஜன் கம்மியா இருக்கும், மெக்னீசியம் கம்மியா இருக்கும். இங்க வந்து டெக்கான் பிளாட்டோ, வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இங்க என்னெல்லாம் வளர்த்தலாம்? கிரவுண்ட் நோட், பொட்டேட்டோ, மேஸ் இங்கெல்லாம் வளர்த்தலாம். அடுத்து பிளாக் சாயில். சரிங்களா? இது வந்து லாவா ஃபார்ம் ஆனனால வரக்கூடியது.
சரிங்களா? இந்த எரிமலையிலேருந்து வெடிச்சு வருது இல்ல லாவா, அதனால வரக்கூடியது அது. சரிங்களா? மேக்னீசியம், அயனு, நைட்ரஜன் கம்மியா இருக்கும். பாஸ்பரஸ் இதெல்லாம் கம்மியா இருக்கும். இங்க டெக்கான் லாவா ட்ரேட்ல குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாத்துலயும் இது இருக்கும். இங்க வந்து காட்டன் அதிகமா வளரும். அதர் கிராப்ஸும் வளரும். சரிங்களா? அடுத்து லேட்டரைட் சாயில். சரிங்களா? அசிடிக் அதிகமா இருக்கும். அயன் வந்து அதிகமா இருக்கும். இன்ஆர்கானிக் மேட்டர் அது கம்மியா இருக்கும். கால்சியம் எல்லாமே. இது வந்து மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா எல்லாத்துலயும் இருக்கும். இது வந்து காட்டன், வீட் இதெல்லாம் வளரும். ஆரிட் சாயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது ட்ரை அண்ட் சாண்டி சாயில், நைட்ரஜன் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். பாஸ்பரஸ் இருக்காது. பிளான்ட் ஃபுட் அதிகமா சால்ட் அதிகமா இருக்கும் ஆரிட்ல. பார்லி, மெய்ஸ், வீட், மில்லட்லாம் இருக்கும். இது வந்து ராஜஸ்தான் இங்க இருக்கும். ராஜஸ்தான் வந்து டெசர்ட் மாதிரி தானே, அங்கே தான் இருக்கு. சலைன்னா உப்புத்தன்மை இருக்குது. சலைன் கண்டைன்ஸ் லார்ஜர் ப்ரோபோர்ஷன் ஆஃப் சோடியம் அதிகமா இருக்கும், பொட்டாசியம், மேக்னீசியம் அதிகமா இருக்கும். இன்ஃபர்டைல் வளர்றதுக்கு தகுதியற்றதா இருக்கும். வாட்டர் வந்து லெவல் சொல்யூ ஆஃப் வாட்டர் வந்து அதிகமா இருக்கும். இங்க என்னது உத்தரப்பிரதேஷ் கோஸ்டல் லைன்ஸ் எல்லாம் இருக்கும். பேர்லி, சுகர் கேன், சுகர் இதெல்லாம் இங்க இருக்கும். இது பிடி சாயில். இங்க வந்து கார்பன், நைட்ரஜன் அதிகமா இருக்கும். ஹை நேச்சுரல் மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இங்க பீகார், சதர்ன் உத்தராஞ்சல், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தமிழ்நாடு இருக்கும். சூட்டபிள் காஃபி, பொட்டேட்டோ, சுகர் பீட், கிளேர் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு இன்னும் ஒரு 6 முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். நீங்க அதை வச்சு நீங்க அந்த நான் கொடுத்துருக்க நோட்ஸ் வச்சு நீங்க பண்ணிக்கலாம்.